friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூ வடை பண்ண போறோம். அதுக்கு கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக அரை வேக்காடாக நான் வேக வச்சுருக்கேன். பச்சையாக இருந்தால் பசங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கணும். நான் சும்மா லைட்டாக சுடு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஃப்ளேவருக்கு தான், ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கடையில் வாழைப்பூவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாழைப்பூவில் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் பி, ஏ, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, தாமிரம் அப்படின்னு எல்லா சத்துக்களும் வந்து வாழைப்பூவில் இருக்குது. சரிங்களா? அதனால் வாழைப்பூ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த இதில் கிடைக்குது. இப்போ வாழைப்பூ தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இப்படி வடையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். வாழைப்பூ வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தில் கலந்துருக்க வந்து கொழுப்புகளை வந்து குறைக்கும். இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரித்து இரத்த சோகை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பூ வந்து உதவுது. வாழைப்பூ வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் ஏற்படாமல் வந்து தடுக்கலாம். பல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். மூல நோயை வந்து குணமாக்கும். பெண்களுக்கு வந்து வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா கர்ப்பப்பைக்கு சிறந்தது வாழைப்பூ. இந்த வெள்ளைப்படுதல், வயிற்று வலி, அப்புறம் குழந்தையின்மைக்கு பெரிதளவில் வந்து வாழைப்பூ வந்து உதவுது. பெண்கள் வந்து வாழைப்பூ வந்து அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாழைப்பூ வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம அப்படியே லைட்டாக அப்படி வடை சேஃபில் தட்டி எண்ணெய் காஞ்சதில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக தட்டி ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான, ஹெல்த்தியான, மொறுமொறுவான வாழைப்பூ பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பருப்பு வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.